இன்னைக்கு இயேசுப்பா அவங்கள பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாங்கள் அநேக காரியத்தை குறித்து ஜபிப்போம், விசுவாசிப்போம். நாங்கள் என்ன நினைப்போம்னா, அவங்க எங்களுக்காக ஜபிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் செய்வார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நாங்கள் ஜபிக்கணும், நாங்கள் விசுவாசிக்கணும். எங்களுக்குள்ள இருக்கும் நிறைய காரியம், என்ன காரியமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். ஐயோ, இந்த காரியம் உங்களுக்கு நடக்காதோ, எங்களுக்கு கிடைக்காதோ அப்படின்னு நாங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி, நாங்கள் ஒரு அன்னைக்கு பேசணும் அப்படின்னு நாங்கள் அறிக்கை பண்ணி விட்டுருப்போம். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த காரியத்தை குறித்தாலும் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஏசப்பா இதை எனக்கு செய்து முடிப்பேன், ஏசப்பாட்டு நான் அதை கேட்டால் நான் அதை பெற்றுக்கொள்வேன். அப்போ ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும். விசுவாசம் எப்படி இருக்கணும்டா, இந்த 12 வருஷம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவாக்கு ஒருத்தருமே சொல்லலை நீ போய் ஏசப்பாட ஓரத்தை தொட்டதும் சுகம் கிடைக்குமெண்டு. ஆனால் அவள் நினைக்கிறா, ஏசப்பாவை நான் தொடாட்டிலும் பரவாயில்ல, அவர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைச்சு அவள் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா, அவள் சுகமும் பெற்றுக்கொள்கிறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் முன்னே ரட்சித்ததுண்டு. விசுவாசம் என்றது மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி இருக்கணும் எல்லாம் இல்லை. எங்களுக்குள்ள ஆண்டவரை பற்றி விசுவாசம் எப்படி இருக்குது, ஆண்டவர் அதை செய்து முடிப்பார், அப்படி இவங்களுக்காக இது தருவார் என்றது உங்களுடைய விசுவாசம். நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். எங்களுக்குள்ளே இப்போ நிறைய இருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையே இந்த அவிசுவாசம் தான். எல்லாத்துமே சூழ்நிலைகளை நாங்கள் பார்ப்போம், இந்த காரியம் சூழ்நிலை இப்படி இருக்குது, இது நடக்காது, இது நிறைவேறாது அப்படின்னு. ஆனால் சூழ்நிலைகளை தாண்டியும் ஆண்டவர் கொடுத்ததான் அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தோமே இருந்தால், வார்த்தை கொடுத்தது அவராக இருந்தால் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராகவும் இருப்பார். விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். Have a nice day.